வணக்கம் நண்பர்களே. இந்த வார ஈஓடி சீரீஸில் நம்ம பதிலளிக்க போகிற கேள்வி என்னன்னு தெரியுங்களா? போன ஈஓடி சீரீஸில் அந்த பாதாமை தோலோடு சாப்பிடணுமா, தோலை நீக்கி சாப்பிடணுமா அப்படிங்கிற ஒரு காலங்காலமான ஒரு கேள்விக்கு நம்ம விடையளித்தோம். நிறைய பேர் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க, சார் பாதாம் ஊற வச்சு சாப்பிடணுமா இல்லை பச்சையாக சாப்பிடணுமா, எது நல்லது? ஊற வச்சு தண்ணியை கொட்டிடணும், அப்புறம் அந்த ஊற வச்சு அந்த தண்ணி குடிக்கணும், என்னென்னமெல்லாம் சொல்கிறாங்களே, இதில் எது பண்ணணும்? அந்த ஊற வச்சாதான் அதில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்லாம் நீங்கிடுதுன்னு சொல்கிறாங்களே, எது உண்மை? இதை பற்றி நாம் இந்த வார காணொலியில் நம்ம பார்த்துருவோம். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிராமணும் சாமி. முதல்ல நான் அந்த போன காணொலிக்கு சொன்ன அதே விஷயத்தை சொல்கிறேன். பாதாம் ஒரு பயங்கரமான நியூட்ரிஷியஸான உணவு, இருக்கிறதுலே சிறந்த உணவுன்னு நான் சொல்லலை. பட் மாவுச்சத்து குறைவாக சாப்பிட்றவங்களுக்கு, அதுலேயும் முக்கியமாக சைவர்களுக்கு, ஒரு ஆரோக்கியமான கொழுப்புகள் புரதங்கள் நிறைந்த மாவுச்சத்து குறைவான ஒரு நல்ல ஃபைபர் இருக்கக்கூடிய ஒரு டீசெண்டான உணவு. ஆனால் அது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிறதுனால சில பேர்த்தால் சாப்பிட முடியும், சில பேர்த்தால் சாப்பிட முடியாது. அது சாப்பிட முடியாதவங்க தாராளமாக நீங்கள் வேர்க்கடலை, தேங்காய் அந்த மாதிரியான உணவுகளுக்கு போய்க்கலாம். ஸோ பாதாம் தான் சூப்பர் உணவுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் சாப்பிட்றவங்க அது சரியான முறையில் சாப்பிட்லாமா, எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. ஸோ பொதுவாக பாதாம் சாப்பிட்றவங்க பெரும்பாலும் 2 விஷயங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பெரும்பாலும் நாங்களே இது நிறைய வாட்டி இப்போ நம்ம பேலியோ டயட்டு, லோ கார்ப் டயட்லாம் கொடுக்கும்போது இது அட்வைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாதாம் எப்படி சாப்பிடுங்கன்னா, பாதாம் நம்ம ஊற வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் ஊற வச்சு ஒரு 12 hours ஊற வச்சு அப்புறம் காலையில் தண்ணி கொட்டிட்டு சாப்பிடுங்க. அப்புறம் இன்னும் நம்ம பேலியோ குழுமத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி நேரம் ஊறணும், அப்புறம் தண்ணி கொட்டிடணும், அப்புறம் இன்னொரு 12 மணி நேரம் ஊறணும், தண்ணி கொட்டணும், 3 வேளை இது பண்ணணும், ப்ராசஸிங் அப்படிங்கிற மாதிரி டேர்ம்ஸ்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இது ரெகுலராக நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா விதமான விஷயங்கள் சொல்லப்படுது. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஊற வச்ச அந்த தண்ணியெலாம் கொட்டிட்டா தான் அதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த ஃபைட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் போயிடும். ஃபைட்டிக் ஆசிட்னா என்ன? அது இந்த உணவுகள் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஆன்டி நியூட்ரியன் என்னங்க? ஒரு உணவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சத்துக்கள், ஒரு இரும்பு சத்தோ இல்லை வைட்டமின் சத்தோ, அது உடம்பு கிரகிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு அந்த உணவுலேயே ஒரு கெமிக்கல் இருக்கும். அதுதான் ஃபைட்டிக் ஆசிட். எதுக்காக இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயற்கையாக எந்த ஒரு தாவரமும் அதோட விதையை ஒரு விலங்கு ஏதோ ஒன்று சாப்பிடக்கூடாது, சரிங்களா, அப்படியே மீறி சாப்பிட்டாலும் உனக்கு சத்து கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் ஒரு தாவரம். சரிங்களா? அந்த மாதிரி தான் இயற்கையாக ஒரு உணவில் பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ஸ் இருக்கிற மாதிரியே ஆன்டி நியூட்ரியன்ஸும் கலந்துருக்கும். அதுக்காக இருக்கிறது தான் இந்த ஃபைட்டிக் ஆசிட். சரிங்களா? ஸோ இந்த ஃபைட்டிக் ஆசிட் ஊற வச்சா போயிடுது, அதுக்காக நம்ம ஊற வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். நானே பல வாட்டி சொல்லியிருக்கேன். பட் இது எந்த அளவுக்கு உண்மை, எப்படி ஊற வைக்கணும், அதை பற்றி ஒரு பெருசாக ஆராய்ச்சிகள் இருக்கான்னா, ஒரு யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேச்சர் பப்ளிஷிங்கோட ஒரு மிகப்பெரிய ஜேர்னலில் ஒரு அருமையான ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் தான் ஒரு முக்கியமான ஒரு தகவல்கள் தெரிஞ்சுது. எனக்குமே அது ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்டடியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 4 வகையாக பாதாம் பிரிச்சுருக்காங்க. அதாவது பாதாமை நிறைய பேர்த்துக்கு அப்படியே கொடுத்து பார்த்துருக்காங்க. அப்புறம் முழு பாதாமை ஊற வச்சு கொடுத்துருக்காங்க, ஊற வைக்காமல். அப்புறம் பாதாமை ஸ்லைஸ் பண்ணி, நான் இன்னொரு வீடியோ கூட பார்த்தேன், ஒரு மருத்துவர் போட்டிருந்தார், பாதாமை ஸ்லைஸ் பண்ணி ஊற வச்சு சாப்பிட்டா தான் நல்லா ஆரோக்கியம் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்டடியில் ஸ்லைஸ் பண்ணி ஊற வச்சுருக்காங்க, ஸ்லைஸ் பண்ணி ஊற வைக்காமல். ஸோ 4 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. ஸோ பாதாம் இப்படிலாம் சாப்பிட முடியுமா, இப்படிலாம் பிரிச்சுருக்காங்க. இதில் அவங்க மெயினாக 3 விஷயங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று அக்செப்டபிலிட்டி, டேஸ்ட்டு எதையாக பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி. 2வது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிம்டம்ஸ், அதாவது வயிறு சார்ந்த எனக்கு ஏப்பம் வருது, அப்புறம் வயிறு பொறுமனாக இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் போயிட்டே இருக்குது, ஃப்ளாட்டுலன்ஸ் இருக்குது, வயிறு வலி வருது, அல்லது வாந்தி வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் எதுக்கு ஜாஸ்தி, எதுக்கு கம்மின்னு பார்த்துருக்காங்க. 3வது இந்த ஃபைட்டிக் ஆசிட்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த ஃபைட்டிக் ஆசிடே ஊற வைக்காத பாதாமை அரைச்சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருக்காங்க. ஊற வச்ச பாதாமை அப்புறம் ஸ்லைஸ் பண்ணி ஊற வச்சு இதெல்லாம் அரைச்சி கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. இதில் தான் ஷாக்கிங்கான டேட்டா இருக்குது. முதல்ல அக்செப்டபிலிட்டி, நிறைய பேர் ஊற வச்சா தான் அது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்டடி பண்ணதில் பெரும்பாலான மக்களுக்கு, சரிங்களா, ஊற வைக்காமல் சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊற வச்சு சாப்பிட்றது, அதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி ஊற வச்சு சாப்பிட்றது தான் இருக்கிறதுலே நிறைய பேருக்கு மோசமாக பிடிச்சிருக்கு. ஊற வச்சு அப்படியே முழுசாக சாப்பிட்றது ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு அப்படியே சாப்பிட்றது தான் பிடிச்சிருக்கு. அதை விட நிறைய பேருக்கு அப்படியே எடுத்து அதில் கொஞ்சம் நெய்லாம் போட்டு அப்படியே சால்ட்டு பெப்பர்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது இன்னும் எல்லாத்துக்கும் நல்லா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஊற வச்சு அப்படியே சாப்பிட்றது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கலை. சரிங்களா? அந்த டேஸ்ட்டு பிடிக்கல. நம்பர் 1. சரி, டேஸ்ட்டு விட்டுருங்க. 2வது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிம்டம்ஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னா, கொஞ்சம் இந்த வயிறு பிளாட்டிங் அல்லது பெல்ச்சிங், ஏப்பம் வருது, ஒரு வயிறு பருமனாக இருக்கிறது, ஒரு அப்படியே வயிறு படுபடுன்னு இருக்கிறது, இந்த மாதிரி அறிகுறிகள்
ஊற வைக்கும்போது கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த ஸ்லைஸ் பண்ணி ஊற வைக்கிறதெல்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, முழுசாக ஊற வச்சா கொஞ்சம் இந்த அறிகுறிகள் கொஞ்சம் குறையுதுன்னு சிலர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதே மாறுது. உதாரணம் பார்த்திங்கன்னா வயிறு வலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைஸ் பண்ணி ஊற வைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாந்தி வர தன்மை அது ஆக்சுவலாக ஊற வைக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வாந்தி வர தன்மை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மாறி மாறி இருக்குது. ஒரு ஸ்டாண்டர்டாக ஊற வச்சா இந்த வயிறு ரொம்ப நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது, வயிறு இதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான உறுதியான முடிவுகள் எதுவும் வரல. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொரு மாதிரியான முடிவுகள் வந்திருக்கு. ஸோ வயிறு சார்ந்த சிம்டம்ஸ் பார்த்தாலும் ஊற வச்சாலோ அல்லது ஸ்லைஸ் பண்ணி ஊற வச்சாலோ ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. சரி, அதை விட முக்கியமான விஷயத்தை பார்த்துருவோம். அந்த ஃபைட்டிக் ஆசிட் அந்த மித்து உண்மையாக இல்லைன்னு பார்த்துருவோம். ஸோ இவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா, அதாவது ஊற வைக்காத பாதாமை அரைச்சி அதில் ஃபைட்டிக் ஆசிட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருக்காங்க. 100 கிராம் பாதாமில் 531 மில்லிகிராம் ஃபைட்டிக் ஆசிட் இருக்குது. இது வந்து ஊற வைக்காத பாதாம். ஊற வச்சு அதை கொஞ்சம் உலர வச்ச பாதாமில், சரிங்களா, நல்லா ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கொஞ்சம் உலர வச்ச பாதாமில் ஃபைட்டிக் ஆசிட் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஷாக்கிங்காக ஃபைட்டிக் ஆசிட் கான்சன்ட்ரேஷன் 30 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. அதாவது 563 மில்லிகிராம் மாறி இருக்குது. என்னங்க ஒரு பொருளில் திடீர்னு சத்துக்கள் எப்படிங்க அதிகமாகும்? ஃபைட்டிக் ஆசிட் குறைஞ்சிடும்னு நம்ம சொல்கிறோம் ஊற வச்சா, ஆனால் அதிகமாக இருக்குது. ஸ்லைஸ் பண்ணி ஊற வச்சுருக்காங்க, சரிங்களா. ஏன்னா ஸ்லைஸ் பண்ணி ஊற வச்சா ஃபைட்டிக் ஆசிட் குறையுது அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க இல்லையா. ஸோ அது பார்த்துருக்காங்க. அதில் ஃபைட்டிக் ஆசிட் 548 மில்லிகிராம் அதிகமாக இருக்குது. ஸோ ஊற வைக்காத பாதாம்லேயே 531, ஸ்லைஸ் பண்ணி ஊற வச்சா 548, ஸ்லைஸ் பண்ணாமல் ஊற வச்சா 563 மில்லிகிராம் ஃபைட்டிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. எப்படிங்க அதிகமாகும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து அப்படியே ஊற வச்சு அதை காய வச்சாலோ அல்லது ஸ்லைஸ் பண்ணி ஊற வச்சு அதை காய வச்சாலோ அதில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை குறையுது. அதனால் எல்லா அந்த நியூட்ரியன்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிற மாதிரி இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு காஞ்ச பொருள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதனுடைய நியூட்ரியன்ஸ் அதிகமாகும். உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், இப்போ நார்மல் திராட்சையை விட உலர் திராட்சையில் சக்கரை சத்துக்கள் மாவுச்சத்துக்கள் ஒரு 5 மடங்கு 6 மடங்கு அதிகம். ஏன்னா அது உலர்ந்துருது, அதில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை போன பிறகு அதோட சத்துக்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு பொருள் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகுது உலருது அப்படின்னாவே அதனுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். ஸோ என்ன பேசிக்கலி அர்த்தம் அப்படின்னா, நாம் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் குறைஞ்செல்லாம் போகலை, அது பாதாம்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஊற வைக்கிறதுனால அப்படியே அந்த ஃபைட்டிக் ஆசிட்லாம் தண்ணியிலலாம் எங்கேயும் போகிறது இல்லை, சரிங்களா. அதுதான் பாயிண்ட்டு. அது அப்படியே தான் இருக்குது. அது இன்னும் உலர்றதுனால அதோட கான்சன்ட்ரேஷன் இன்னும் அதிகம் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அது பாதாம்லேருந்து ஃபைட்டிக் ஆசிட் வெளியே வந்த மாதிரிலாம் தெரியல. எனவே பாதாமை ஊற வச்சா வயிறு நல்லா இருக்குங்கிறதோ, டேஸ்ட்டு சூப்பராகுங்கிறதோ அல்லது ஃபைட்டிக் ஆசிட்லாம் குறையுங்கிறதோ இது எல்லாமே ஒரு அப்பட்டமான பொய் அப்படின்னு இந்த ஒரு நேச்சர் பப்ளிஷிங் குரூப்பில் பண்ண சூப்பரான ஒரு ஸ்டடியில் நிரூபிச்சிட்டாங்க. இது எனக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு ஊற வச்சு சாப்பிடுங்க நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இதெல்லாம் பெருசாக பிரயோஜனம் இல்லை, யாருக்கு எப்படி வேணுமோ சாப்பிட்டுக்குங்கப்பா அப்படிங்கிறது தான் கரெக்டான பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் பாதாமை பிடிக்கிறவங்க எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்குங்கப்பா, நீங்கள் வறுத்து சாப்பிடுங்க, எப்படி வேணாலும் சாப்பிடுங்க, என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனுடைய சத்துக்கள் ஒன்றும் பெருசாக மாறப்போகிறதில்ல, ஜீரண சக்தியும் மாறப்போகிறதில்ல. அதுக்காக சர்க்கரை போட்டு பாதாம் அல்வா செஞ்சு சாப்பிட்லாமா சார் அப்படின்னு வந்து கேட்காதீங்க. அதெல்லாம் நான் சொல்லலை. நட்ஸு சாப்பிடணுன்னா ஹெல்த்தியாக ஒரு தேவையான அளவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே முழுதாக சாப்பிடுங்க. கொஞ்சம் பயன்கள் நல்ல பயன்கள் கிடைக்கும்.